ஹே திவ்யா, எப்படி இருக்க? ஏய் மனோஜ், எப்படி இருக்க? வாட் a coincidence. நீ இங்கே தான் இருக்கியா? ஒரு வருஷமா இங்க தான் இருக்கோம். நம்ம திடீர்னு இப்படி மீட் பண்ணுவோம் நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? கண்டிப்பா அவன் என் ஒய்ஃபை தான் மீட் பண்ண வந்திருக்கா. மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்கா. மவளை வீட்டுக்கு வாடி, உன்னை நான் அங்க பாத்துக்கிறேன். எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு, ஏதோ தப்பா போயிட்டு இருக்குன்னு. ஆனா நீ என்ன சொன்னாலும் நீ அப்படியே தான் இருக்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்தல, இங்க என்ன பண்ற? இங்க வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. ஓகே, சரி வீட்டுக்கு வா. இல்ல இப்ப நேரம் இல்ல, நான் கொஞ்சம் வெளியில வேலையா போறேன். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நான் பக்கத்துல தான் இருக்கேன், பார்க்கலாம். ஏய் உள்ள வா, டீ குடிச்சிட்டு போ. என்ன தப்பா நினைக்காத, நான் போயே ஆகணும். வரேன், சரி பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா வரணும். பை பை பை. ஆஹா, அவ பாக்குறதுக்குள்ள நான் இங்கிருந்து போய் ஆகணும். நீ எதுக்காக இப்போ மார்க்கெட்டுக்கு போன? இல்ல கொஞ்சம் பொருளுங்க வாங்க போனேன். பொருள் வாங்க போனியா, பொறுக்கு போனியா? நீ என்ன சொல்ல வர? அத நான் உனக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். இவ யாரெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியல. நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நானே போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நான் வெட்டியா தானே இருக்கேன்.
நீ ஏன் அப்படி நினைக்கிற? பொம்பளைங்க பண்ற வேலை பொம்பளைங்களுக்கு தான் பிடிக்கும். மார்க்கெட்டுக்கு ஆம்பளைங்களும் போலாம்ல. சரி, நெக்ஸ்ட் டைம் நீங்களே போங்க, சரியா? இந்தாங்க, குடிங்க. ஏண்டி யார் யார் கூடயும் சுத்திட்டு வந்துட்டு ஏன் முன்னாடியே உக்காந்துக்கிட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன லவ் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இவளுக்காக ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவ எவன் கூடயோ வெளியே சுத்திட்டு வரா. கண்டவரோட ஊரு சுத்திட்டு இங்க ஜாலியா உட்காந்து ஜூஸை குடிக்கிறா. என் எதிர்க்க பத்தினி வேஷம் போடுறா. ச்சே, நான் ராத்திரி பகலும் இவளை பத்தி கனவு காணிட்டு இருக்கேன். ஆனா இவ மானம் கெட்டு சுத்திட்டு இருக்கா. இப்ப நான் என்ன பண்ண? எனக்கு வேற வழியே தெரியல. இந்த கல்யாணத்தை பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இவளை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவ பண்ண தப்புனால என் மனசு எப்படி வேதனைப்படுதோ அதே மாதிரி அவளும் அனுபவிக்கணும். நான் அவளுக்காக எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். அவ ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டா. ஒருவேளை அவளோட பழைய லவ்வரா இருப்பானோ? இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணா? நீ ஏன் இப்படி பண்ண? என்னோட சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிட்டியடி. நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்னோட சந்தோஷத்தை பறிச்சு அப்படி உனக்கு என்னடி கிடைக்க போகுது? அந்த பொறம்புக்கு நாயையும் நான் சும்மா விட போறதில்ல. அந்த பொறம்புக்குனாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இவளாவது என்ன புரிஞ்சிருக்கணும். அவளுக்கு எப்படி என்னை ஏமாத்த தோணுச்சு? இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவா. உன்னை நான் கொன்றுவேண்டி. கண்டிப்பா உன்னை கொன்றுவேண்டி. என்னாச்சு உனக்கு? ஏய், நீயா? ஒண்ணு இல்ல, ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு. அந்த மாதிரி கெட்ட கனவு வந்துச்சுன்னா ஏன் குடிக்கிறீங்க? நீ நிறுத்த ஆரம்பிக்காத. சரி, குடிச்சா கெட்ட கனவு தான் வரும். என்னடி மொனரு வெட்டிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, ஒரு படத்தோட சீன் ஞாபகம் வந்துருச்சு. ஓகே போதும், எனக்கு பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு செய். நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு என் கையில மாட்டானா அவனை விட மாட்டேன். எனக்கு புரியல. கண்டிப்பா அவனை நான் கொன்றுவேன். யாரு? அந்த பொறம்போக்கு மனோஜ. அவன் என்ன பண்ணா? என்ன பண்ணானா? உங்க 2 பேர்த்தையும் சும்மாவே விடக்கூடாது. பொறம்போக்கு. என்ன வளர்றீங்க? மனோஜ் நல்ல பையன். அவன் உன்னை என்ன பண்ணா? உன் லவருக்கு சப்போர்ட் பண்றியா? என்ன உளறிட்டு இருக்க? யாரு லவரு? யாரோட லவரு? அதான் வசமா மாட்டிக்கிட்டியே. எனக்கு எல்லாம் தெரியும்டி. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நீ எப்ப பார்த்தாலும் அவனை தனியா போய் மீட் பண்றல. நீ தேவையில்லாம தப்பா பேசாத. நீ தெளிவா இல்ல, அதனாலதான் நீ ஏதோ உளறிட்டு இருக்க. இத்தனை நாள் ஹோட்டல் ரூம்ல, இப்ப வீட்டு வாசல்லே வந்துட்டீங்களா? நான் இல்லாத போது இந்த வீட்லயே, அதுவும் இந்த பெட்லயே நடத்துவீங்களா? நீ இப்படி தப்பா பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. சந்தேகப்படுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ச்சே. ஏய் நில்லு.
பத்தினி வேஷம் போடாதடி. உனக்கு நான் ஒருத்தன் பத்தாதுல, அதான் நீயே ஊரெல்லாம் தேடிக்கிற போல. டிங். இவர் ஏன் இப்படி தப்பா நினைக்கிறாரு, தப்பா பேசுறாரு? நான் எந்த தப்பும் பண்ணல, இருந்தாலும் என்ன இப்படி தப்பா பேசுறாரு. என்னை அடிச்சிட்டாரு. என்னோட புருஷன் என்ன ரொம்பவே சந்தேகப்படுறாரு. நான் யாருக்கிட்டயாச்சு சிரிச்சு பேசினா உடனே இவருக்கு என் மேல தப்பான நினைப்பு வந்துருது. நான் எப்படி இந்த சந்தேகத்தை போக்குறது எனக்கு எதுவுமே புரியல. அவர் குடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் தப்பு தப்பா நினைக்கிறாரு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இப்பெல்லாம் அவர் என்னை அடிக்கவும் செய்யறாரு. எல்லாரும் கரெக்டா தான் சொல்றாங்க, சந்தேகத்துக்கு எந்த மருந்தும் கிடையாதுன்னு. புதுசு புதுசா யோசிக்க தோணும். உறவுல சின்ன சின்ன விரிசல் ஏற்படும். அவருக்கு நான் எப்படிதான் புரிய வைப்பேன்? அவர் என்ன யோசிக்கிறாரோ அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? மனோஜ் என்னோட ஃப்ரெண்டு. அவன் கூட எனக்கு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இல்ல. ஆனா யாரு மனசுலயாவது தப்பான நினைப்பு வந்துருச்சுன்னா அதுல இருந்து வெளியே வர ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன். அவருக்கு நான் புரிய வைப்பேன். ஒருவேளை அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை அவருக்கு புரியலன்னா, அப்படின்னா எங்க ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னு எனக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணக்கூடாதுன்னு. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இவர் கூட இருக்கிறதே கஷ்டமாயிரும். ஆனா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடவே கூடாது. ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன். ஐயோ திவ்யா, ஐயோ திவ்யா, திவ்யா. ரவி பார்த்தானா மறுபடியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். என்னாச்சு இவளுக்கு? திவ்யா, ஹாய். எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஹாய். ஆக்சுவலி எனக்கு கேட்கல. நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். ரவி, ஒரு நிமிஷம் இங்கே இரு. ஆக்சுவலி ரவி கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. அதுக்கு என்னாச்சு? அவரு தப்பா நினைப்பாரு. ஏன்? எப்போ வருவாரு? தெரியல. நான் உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். சரி விடு. சரி வா, உள்ள போகலாம். அதுக்குள்ள ரவியும் வந்துருவார்ல. சாரி மனோஜ், இன்னைக்கு நான் உள்ள விட முடியாது. ஏன் பிஸியா இருக்கியா? இல்ல, அது ரவி வீட்ல இருக்கும் போது வா. ஏய், என்னாச்சு உனக்கு? ப்ளீஸ் கிளம்புறியா? வாட்ஸ் ராங் வித் யூ? இனிமேல் நான் தனியா இருக்கும்போது என் வீட்டுக்கு வராத ப்ளீஸ். புரிஞ்சுது. ஏன் தப்பு தான். நான் கிளம்புறேன். இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? இவ முன்னாடிலாம் அப்படி இல்லையே. இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை புருஷன் ஏதாவது திட்டிருப்பானா? ஹேய், நீங்களா? போ போ, உள்ள போ, உள்ள போ. பரவாயில்ல.
திவ்யா ரொம்ப டயர்டாக இருப்பா. நான் இன்னொரு நாள் வரேன். புறம்போக்கி என் வீட்டுக்கு வந்துட்டால. நான் எப்படி ரவிக்கு சொல்லி புரிய வைப்பேன்? அப்புறம் அவர் என்னைய மனோஜ் கூட பேசும்போது பார்த்துட்டாரு. அவர் என்ன தப்பா நினைச்சிட்டாரு. அப்புறம் நான் மனோஜ் கூடயே நான் இன்னைக்கு ஒழுங்கா பேசல. நான் இன்னைக்கு அவகிட்ட நான் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டேன். அவ என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கான்னு தெரியலையே. ஆனா நான் என்ன பண்றது? இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல. இன்னைக்கு வேண்டாம். என்னாச்சு இவளுக்கு? இன்னைக்கு எதையும் யோசிச்சுட்டு இருக்கா? ஒருவேளை இவ அந்த புறம்பக்கையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதே பெட்ல இல்ல, அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்படின்னா இன்னைக்கு அவன் உள்ள வந்திருக்கான்ல? நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? நீ என்ன நம்பலையா? எப்படி நம்புவ? அதான் உண்மை என்னன்னு தெரியுதே. உன்னை எப்படி நம்புவாங்க? நான் எந்த தப்புமே பண்ணவே இல்ல. சரி சரி, நீ ரொம்ப புத்திசாலிதான். இதெல்லாம் தப்பு இல்லையா? கட்டின புருஷன் வீட்ல இல்ல, உன்னோட லவ்வர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாலியா இருந்திருக்கல. என்ன லவ்வர் லவர்னு சொல்லிட்டு இருக்க? வாயை மூடுறி. உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கத்திட்டு இருக்கியா? தேவையில்லாம பேசுறத நிறுத்து. உனக்கு புரியுதா? அடிங், என்னடி பண்ணுவ? சொல்லுடி. நான் ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் முடியாது. அவரு டெய்லி என்ன அடிக்கிறாரு. கடவுளே, ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் இவனை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். பொறும்போக்கு நாயே, உன்னை விடவே மாட்டேன்.